மேம் இன்னொரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருக்காங்க, அடிக்கடி வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் வருது, இது எதனால அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க மேம். இப்போ லேடிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காமனாக வந்து இந்த யூரின் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து அவங்களுடைய அமைப்பு, அந்த ப்ரைவேட் பார்ட்ஸோடைய அமைப்பு. ஸோ ஆண்களுக்கு இருக்கிற மாதிரியான அமைப்பு வந்து இருக்காது. ஸோ அந்த யூரித்ரா வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும். ஸோ அதனால வந்து ஈஸியாக வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வந்துட்டே இருக்கும். இது வந்து நம்மளுக்கு அவங்க சரியாக வந்து மோஷன் வந்து க்ளீன் பண்ணாமல் இருக்காங்க, இல்லை பீரியட்ஸ் டைமில் வந்து சரியாக ஹைஜீனிக்காக இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா இதனால வந்து இங்கே இருக்கிற வைரஸும் பாக்டீரியாவும் வந்து டிரான்ஸ்மிட் ஆகி அங்கே போகும். ஸோ இதனால வந்து அடிக்கடி வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது வரும். ஸோ இதுக்கு ரொம்ப முக்கியமாக என்னன்னா பர்சனல் ஹைஜீன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஹைஜீன் அப்படிங்கிறது நம்ம ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நல்லா க்ளீன் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும் ஒன்று. ரெண்டாவது நம்ம ரெஸ்ட் ரூம் யூரின் போன பிறகு மோஷன் போன பிறகு வந்து அந்த ப்ரைவேட் ஏரியாஸை நல்லா வந்து க்ளீன் பண்ணணும். நார்மல் வாட்டர் வச்சு நம்ம நல்லா க்ளீன் பண்ணணும். அதே மாதிரி நம்மளோட கைகளையுமே வந்து நல்லா ஹேண்ட் வாஷ் போட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கும். ஸோ ஹைஜீனை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னாலே 80% வந்து நம்மளால இதை சரி பண்ண முடியும் ஒன்று. ரெண்டாவது இன்டர்னலாக என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம்னா ஹைட்ரேஷன். நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல ரெஸ்ட் ரூம் நீட்டாக இல்லைன்னு சில சமயம் போக மாட்டோம், இல்லை ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம், நைட் ட்ராவல் பண்ண போகிறோம், அடிக்கடி வந்து ரெஸ்ட் ரூம் போக முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம தண்ணி குடிக்கவே மாட்டோம். ஸோ இதனால என்ன ஆகும்னா அடுத்த நாள் காலையில் போகக்கூடிய அந்த யூரின் வந்து ரொம்ப எரிச்சலாகவும் எல்லோ கலர்லேயே போகும், டார்க் எல்லோ கலரில் போகும். ஸோ ஹைட்ரேஷன் மட்டும் ரொம்ப 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 ஒரு கீ பாயிண்ட். ஸோ ரெண்டு விஷயம், ஒன்று பர்சனல் ஹைஜீன், ரெண்டாவது ஹைட்ரேஷன். ஸோ இது மட்டும் பண்ணிட்டோம்னா போதும். பட் யூரின் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு, இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக நம்ம அந்த நாளில் வந்து இளநீ வந்து குடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். நம்ம வெறும் தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு இருக்கிறத விட நம்மளுக்கு வந்து தண்ணி காய்களும் தண்ணி பழங்களும் வந்து எடுத்துக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ்ஸ் தான். ஸோ இது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். ஸோ இது போக வந்து மெடிசன்ஸ் கண்டிப்பாக வேணும். ஸோ நம்மளுக்கு இந்த யூரின் இன்ஃபெக்ஷனால ஒரு ஃபீவர் வருது, பெயின் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அதுக்கான மெடிசன்ஸ் நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஹோமியோபதியில் யூரின் இன்ஃபெக்ஷனுக்கான மெடிசன்ஸ் வந்து நம்மளுக்கு நிறைய இருக்குது. அதே மாதிரி ரெக்கரண்ட் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணிக்கக்கூடிய மெடிசன்ஸும் நம்மளுக்கு வந்து இருக்குது. பட் கரெக்டான கேஸ் டேக்கிங் மட்டும்தான் இதுக்கு ஹெல்ப் பண்ணும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.